لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له التعظيم لشأنه، وأشهد أن محمدا عبده ورسوله الداعي إلى رضوانه والهادي إلى إحسانه صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. விண்ணையும் மண்ணையும் படைத்து விண்ணிலே திருமண உறவை முடிவு செய்தாலே அந்த வயோமுக்கு கோடான கோடி புகழ்ந்தாரட்டுமாக நம் நமக்கெல்லாம் சத்திய மார்க்கத்தை சொல்லி தந்த வாழ்ந்து காட்டிய ஒரு கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும் என்பதையும் சொல்லி தந்த எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய எல்லோரின் மீதும் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். இந்த திருமணம் குறித்து இறைவன் சொல்லும் போது இப்படி சொல்வான், வலகத் அர்சல்னா ரசூலன் மின் கப்லிக், நபியே உமக்கு முன்னால் எல்லா தூதுவர்களையும் நாம் அனுப்பினோம். வஜஅல்னா லஹும் அஸ்வாஜன் வ துர்ரியா, எல்லா தூதுவர்களுக்கும் நபிமார்களுக்கும் அஸ்வாஜ் நபிமார்களை மனைவிமார்களை நாம் ஆக்கினோம், வ துர்ரியா இன்னும் சந்ததிகளையும் ஆக்கினோம் என்று அனுப்பப்பட்ட இந்த உலகில் வந்த எல்லா நபிமார்களும் ரசூல்மார்களும் திருமணம் முடித்தவர்கள், குழந்தைகள் பெற்றெடுத்தவர்கள் என்பதை இறைவன் குர்ஆனிலே பதிவு செய்வார். ஆக இந்த திருமண பந்தம் என்பது, உறவு என்பது இப்போது அல்ல, மில்லதுன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அது ஆதம் நபியிலிருந்து துவங்கிய உறவு என்பதாக சொல்லுவார். மற்றொரு ஆயத்திலே சுப்ஹானல்லதி ஹலகல் அஸ்வாஜ குல்லஹா மிம்மா துன்பித்துல் அர்து மின் அன்ஃபுசிஹிம், இறைவன் சொல்வார் ஹலகல் அஸ்வாஜ குல்லஹா, இறைவன் எல்லாவற்றையும் ஜோடியாகவே படைத்தான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், மிம்மா துன்பித்துல் அர்து, பூமியில் எதையெல்லாம் முளைக்க செய்கிறானோ அதிலேயும் ஜோடி உண்டு என்று இறைவன் பதிவு செய்கிறார். மரங்களிலும் கூட ஜோடி உண்டு, செடிகளிலும் கூட ஜோடி உண்டு, எல்லாவற்றிலும் ஜோடி. ஏன் சூரியனுக்கு சந்திரன் ஜோடி என்பதை போல் காலையும் மாலையும் ஜோடி, இரவும் பகலும் ஜோடி, குளிரும் வெப்பமும் ஜோடி என்று இந்த உலகமே ஜோடியால்தான் கட்டமைக்கப்பட்டது. இந்த உலகமே ஒரு திருமண மயம் என்பதாக இறைவன் அழகாக பதிவு செய்து தருவார். ஆக நம்முடைய மனிதர்களினுடைய அந்த திருமண உறவு அது விண்ணில் அல்ல, சுவனத்தில் முடிவு செய்யப்பட்டது. ஆதம் நபியினுடைய திருமண உறவு அது சுவனத்தில் முடிவு செய்யப்பட்டதனுடைய விளக்கம் நமக்கு தெரியுமா? மனிதர்களுக்கு எல்லா அமல்களும் இபாதத்துகளும் பூமியில் வைத்து கடமையாக்கப்பட்டது. ஆனால் தொழுகை மாத்திரம் விண்ணில் வைத்து கடமையாக்கப்பட்டது. ஏன்? எல்லா அமல்களை விடவும் தொழுகை சிறப்பு வாய்ந்தது என்பதை உணர்த்துவதற்காகவே மிஅராஜிலே விண்ணில் வைத்து கடமையாக்கப்பட்டது. அதே போன்றுதான் திருமண உறவு, அது விண்ணில் அல்ல, அதையும் தாண்டி சுவனத்தில் கடமையாக்கப்பட்டது, மிக சிறந்த இடத்தில் கடமையாக்கப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மூன்று விஷயங்களை சுருக்கமாக சொல்லுகிறேன். நிக்காஹ் என்றால் என்ன? நிக்காஹினுடைய மகிமை இஸ்லாத்தில் என்ன? இந்த சிறப்பான நிக்காஹை அடைவதற்கு கணவன் என்ன செய்ய வேண்டும்? இரண்டாவது, மனைவி என்ன செய்ய வேண்டும் என்பது மூன்றாவது. நிக்காஹினுடைய முக்கியத்துவம் எந்த அளவிற்கு என்று சொன்னால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், லா யதிம்மு நுசுக்குன் நாசிகி ஹத்தா யதஸவ்வஜ். ஒரு மனிதர் ஹஜ் செய்கிறார், தவாஃப் செய்கிறார், எல்லா அமல்களையும் செய்து முடித்து விட்டார். இப்போது இவருக்கு ஹஜ்ஜினுடைய பரிபூரணமான கூலி கிடைத்து விடுமா என்று சொன்னால் இல்லை. ஹத்தா யதஸவ்வஜ, திருமணம் முடித்த பிறகுதான் இவர் செய்யக்கூடிய அந்த ஹஜ்ஜிக்கு பரிபூரணமான கூலி கிடைக்கும் என்று சொல்வார்கள். எந்த அமல்களை எடுத்துக் கொண்டாலும் சரிதான், திருமணம் செய்த பிறகு அது அல்லாஹ்விடத்திலே மிக மகத்துவம் வாய்ந்தது. ஆக ஒரு அமல் பரிபூரணமான சவாபை பெற்றுத்தர ஒரு மனிதருக்கு திருமணம் என்கிற பந்தம் தேவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மன் தஸவ்வஜ ஃபகத் இஸ்தக்மல நிஸ்ப தீனிஹி, எந்த ஒரு மனிதன் திருமணம் முடிக்கிறானோ அப்போதுதான் மார்க்கத்தில் பாதியை பரிபூரணப்படுத்துகிறான், மீதியை அல்லாஹ்வை பயப்படுவதில் அவர் எடுத்துக் கொள்ளட்டும் என்பார். நன்றாக
தெரியணும், திருமணமே ஒரு ஆள் முடிக்கல, அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட எல்லா அமல்களையும் செய்கிறார், தொழுகிறார், நோன்பு நோக்கிறார், ஹஜ் செய்தார், எல்லாம் செய்தாலும் கூட இவர் மார்க்கத்தில் பாதியை கூட செய்து முடிக்கல. முழுமையாக அடைய வேண்டும் என்று சொன்னால் திருமணம் தான் அதில் பாதி இடத்தை அடையும். பாதி இடத்தில் ஒரு மனிதனுடைய அமல்கள் ஈமானை அடைக்கும் என்றால் திருமணம் தான் மீதி பாதியை அடைக்கும். அப்போதுதான் அவர் முழு ஈமான்தாரியாக மாறுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவார்கள். யார திருமண உறவு என்பது மிக பரக்கத்து வாய்ந்தது. வரலாற்றில் பதிவு செய்வாங்க, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு ஷாம் தேசத்தில் வாழ்கிறார்கள். மிகப்பெரிய காலரா நோய் ஷாம் தேசத்தில் பரவுகிறது. மாத்து இம்ராத்தான் 2 மனைவியை திருமணம் முடிச்சிருந்தாங்க. 2 மனைவியுமே இறந்து போயிட்டாங்க காலரா வியாதியில். வகானது வஐலம் பித்தாரும் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு காலரா நோய், கடுமையான காலரா வியாதி. சக்கராத்து நகரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள், நோயில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா? மனைவியெல்லாம் இறந்து போயிட்டாங்க. அப்போ எல்லா குடும்பத்தார்கள் அழைத்து சொல்றாங்க, ஜக்கி ஜூனி எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னாங்க. 2 மனைவியும் காலரால இறந்துட்டாங்க. இவரும் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார். அப்போது அழைத்து சொல்கிறார்கள், எனக்கு நீங்கள் திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொல்ல குடும்பத்தார்கள் அதை ஒரு வாரியாக பார்க்கும் போது சொல்வார்கள், முஆத் ரலியல்லாஹு அன்ஹு பைனி அக்ரஹு வ அல்லாஹ் அஸபா பைனி அக்ரஹு வ அல்லாஹ் அஸபா, நான் அல்லாஹ்வை மனைவி இல்லாமல் சந்திப்பதை வெறுக்கிறேன். நான் அல்லாஹ்வை மனைவி இல்லாமல் தனித்த நிலையில் சந்திப்பதை நான் வெறுக்கிறேன். அதை நான் பிரியப்படவில்லை. அல்லாஹ்வை மனைவியோடு சந்திப்பது ஒரு பெரிய பரக்கத்து, அதுல ஒரு பெரிய ரஹ்மத் அடங்கி இருப்பதாக சொல்லித் தருவார்கள் அல்லவா? ஆக திருமண வாழ்வு என்பது மிக பரக்கத்து வாழ்ந்தது என்பதை புரிய வேண்டும். கணவனுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் நடந்த சம்பவம். ஒரு மனிதர் வருவார், தன் மனைவியை பற்றி ரிப்போர்ட் செய்வதற்காக, புகார் செய்வதற்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டு வாசல் கதவை தட்டுவார். அப்படி என்ன நடந்திருக்கும்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு மனைவி திட்டிட்டு இருப்பாங்க. இவர் மனைவியை பத்தி சொல்லலாம்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போனாங்க. ஆனா அங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மனைவி உமர் ரலியல்லாஹு அன்ஹு திட்டிட்டு இருக்காங்க, அமைதியா நின்றுட்டு இருக்காங்க. இது இந்த மனிதருக்கு ஆச்சரியம். நம்ம சொல்ல போனா இவர் வெளியே பெருசா இருக்குது, இவர் மனைவிட்டு இவர் திட்டு வாங்கிட்டு இருக்கார் அப்படின்னு அந்த மனிதர் திரும்ப வந்து விடுவார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு விசாரிப்பார்கள், யார் அவர், என்ன மனிதர், எதற்காக வந்தார் என்று விசாரித்த போது நடந்ததை சொல்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், மனைவி எப்போது எப்படிப்பட்டவள் தெரியுமா? அன்னகா ஹாசினத்துன், நான் இல்லாத போது என் பொருட்களை எல்லாம் பாதுகாக்கிறாள். பசாரத்துன், என் துணிகளை எல்லாம் துவைக்கிறாள். மூர்த்தியாத்தும், என் குழந்தைகளுக்கு பால் கொடுக்கிறாள். தப்பாகத்தும், எனக்கு சமையல்காரியாக மாறி விடுகிறாள். இவ்வளவும் செய்கிற அந்த மனைவிக்கு அவ ஒவ்வொரு திட்டும் போது அமைதியா இருக்கிறது தப்பில்லைன்னு சொல்லி சொல்வாள். தஞ்சாவூருக்கு வந்தா என் மீது அவள் கோபப்படும் போது, வாய் நீளும் போது நான் அதை கடந்து சென்று விடுவேன், நான் மன்னித்து விடுவேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபிக்கு மாத்திரமல்ல உலகத்தில் வாழக்கூடிய எல்லா கடவுள்மார்களுக்கும் சொல்வார்கள், மனைவிகளை மன்னித்து விடுங்கள், மிகப்பெரிய வரக்கத்து இருப்பதாக சொல்வார்கள். மூன்றாவதாக மனைவிக்கு ஒரு வேண்டுகோள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் நடந்த நிகழ்வு. ஒரு அன்சாரி சஹாபி, தாஹாத், ஏழையான சஹாபி, தினசரி உணவிற்காக வேண்டி வீட்டிலிருந்து வெளியேறி விடுவார்கள். உணவுக்காக வேண்டி உணவு தேட விடுவாங்க. இந்த மனைவி என்ன செய்வாங்க தெரியுமா? வீட்டுல சாப்பாடே இருக்காது, மாவே இருக்காது, ஆனா மாவாட்டுவாங்க. அந்த குழல்ல மாவாட்டுவாங்க, அடுப்பை எரிப்பாங்க. ஏன் தெரியுமா? பக்கத்து வீட்டார்கள் தன் கணவரை குறை கண்டு விடக்கூடாது. மாவு ஆட்டுவது போல் ஆட்டினால் கணவர் நல்ல கவனிச்சுக்கிறாரு அப்படின்னு தன்னுடைய கணவரை யாரும் குறை செய்து விடக்கூடாது என்பதற்காக தினசரி இந்த வேலையை செய்வாங்க. இந்த விஷயத்தை ஒரு நாள் கணவரை பார்க்கிறார். நான் உங்களுக்கு மாவு வாங்கி தரல, ஒண்ணுமே வாங்கி தரல, என்ன மாவாட்டீங்க, என்ன அடுப்பு எடுத்தீங்கன்னு கேட்கும் போது இருவரும் சென்று உள்ளே சென்று பார்க்க நிஜமாலேயே மாவு வடிந்து கொண்டிருக்கும். மாவு வடிந்து கொண்டிருக்கும். ஆச்சரியம் கணவனுக்கும் மனைவிக்கும். ஒண்ணுமே இல்லாத வீட்டில் எப்படி மாவு வந்தது? ரசூலுல்லாஹி இந்த நிகழ்வை சொல்லுவாங்க.
நபியே இப்படி நடந்தது எல்லாவற்றையும் சொல்ல ரசூலுல்லாஹ் சொல்வார்கள் லவ் தரக்துமுஹா தாரத்திலா யௌமில் கியாமா. அந்த மாவை மட்டும் நீங்க கை வைக்காம இருந்திருந்தா கியாமத் வரைக்கும் அந்த மாவை வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆக மனைவி கணவனுடைய குறையை மறைச்சு பார்க்கணும். கணவன் மனைவியை மன்னித்து வாழ வேண்டும், மனைவி கணவரின் குறையை மறைத்து வாழ வேண்டும். பிறரிடத்தில் சொல்லாமல் மறைப்பதில் மிகப்பெரிய பரக்கத்து இருப்பதாக சொல்லி தருவார்களாக. இறைவன் சொல்வானே அன்பும் அஸ்பாதும் நீங்களும் உங்கள் மனைவிமார்களும் உதுகுல் ஜன்னா சுவனத்திலே சந்தோஷமாக நுழைவீர்கள் என்று சொல்வானே. அப்படி சந்தோஷமாக நுழைவதற்கு அல்லாஹ் தஆலா இந்த தம்பதிகளுக்கும் பரக்கத்து செய்வானாக.